ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் மாதிரி போடலான்னு நினச்சி வீடியோ ஷூட் பண்ணேன். பட் இது லென்த் வீடியோ மாதிரி எனக்கு நிறைய ஃபோட்டேஜ் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நான் இது லென்த் வீடியோவில் போடலாம் அப்படின்ட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஒரு லாங் டே, நான் ஒத்தையில் தனிமையாக இருக்கிற ஒரு டேயை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு நானே சமையல் பண்ணிக்கிட்டு அப்புறம் குழந்தைய பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கிற டே எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு என்ன குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும், வேலை வெட்டிக்காக போயிட்டுருக்க அப்படின்ட்டு. அது அப்படி கிடையாது. குழந்தையோட தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது தனியாக இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தெரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பேன். அத்தை வந்ததுக்கப்புறம் அத்தை கூட இருப்பான். பட் இருந்தாலும் அழுதுகிட்டே பாதி டைம் என்கிட்ட தான் வரணும்மா. நான் தான் ஃபுல்லாக அவனை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். எனக்கும் அடுத்தவங்கக்கிட்ட விட்டுட்டு தனியாக நான் இருக்கிற மாதிரி எனக்கும் ஹாப்பியாக இருக்காது. எப்படா நம்ம பிள்ளைக்கிட்ட போவோங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு தான் நினைப்பேன். அதே மாதிரி தான் எல்லா தாய்மாரும் இருப்பாங்க, அது தெரியும். பட் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் நம்ம வேலை செஞ்சாலும் நம்ம எது பண்ணாலுமே நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்னமோ நம்ம ஒன்றுமே பண்ணாத மாதிரி தான் சொல்லுவாங்க. ஈவன்தோ நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கூட நம்மளை சில டைமில் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணுற, சும்மா தின்னுட்டு படுத்துன்னு கிடக்கா, அதில் உனக்கிட்ட என்ன எதிர்ப்பு போக்குதுன்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. என்ன தான் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும் மீதி இருக்கிற டைம் எல்லாம் அழுது அவங்க பசங்க இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம தலை வெடிக்கிற அளவுக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே கிடப்போம். ஆனால் என்ன செஞ்சாலும் நம்ம ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற பேர் தான் வாங்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நிறைய வாட்டி அப்படி அனுபவப்பட்டுட்டேன். இப்போ கூட ஒரு கேப்சிகம் கூட்டு எனக்கு தனியாக வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். ஹஸ்பண்ட் ஒர்க் விஷயமாக ட்ரிப் போயிருக்காங்க. நானும் தம்பியை மட்டும் தான் இருக்கோம். தம்பிக்கு சரலாக கொடுத்துட்டு அவனை விளையாட விட்டுட்டேன். நான் எனக்காக நானே சமைச்சிட்ருக்கேன். அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் கிச்சன் பக்கத்துலேயே போக மாட்டேன். நான் ஒரு டேடி பிரின்சஸ்னே சொல்லலாம். பட் இப்போ எனக்கு தெரியாத டிஷ்ஷே கிடையாது. எது கொடுத்தாலும் தாங்கடா அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது செஞ்சு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடுவேன். ஓரளவுக்கு திங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ பர்ஃபெக்ட் குக்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நான் சமைச்சிருவேன். இது ஃபோட்டோ ஒரு ஆங்கிளில் எடுக்கலை, லென்த்து கரெக்டாக எனக்கு மேட்ச் ஆகலை. ஸோ நான் ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி லென்த் வீடியோஸ் போட்டால் பார்ப்பீங்களா அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நானும் நிறைய வீடியோஸில் ஐடியாஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். எப்படி அவங்க சேனலை க்ரோத் கொண்டு வந்தாங்க அப்படிலாம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா நானும் வீடியோஸ் போடுறேன், ஒரு வியூஸ் போக மாட்டேக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப டவுனாக அந்த மாதிரி இருக்குது. ஒரு பாயிண்டில் நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அப்புறமா வீடியோஸும் புஷ் பண்ணுறதை விட்டுருது. யூடியூப்பு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், எவ்வளோ எடிட் பண்ணி நம்ம ப்ரொஃபஷ்னலாக கொடுத்தாலும் அது எதுக்குன்னு தெரில. அது இப்படி தான் இருக்குது. சைட் பை சைடில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு டீயும் குடிச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே நம்மளுக்கு வேலையை நிப்பாட்டிட்டு டீ குடிக்கிற அளவுக்கு டைம் கூட கிடையாது. அது எத்தனை பேர்த்துக்கு அது தெரியும்னு தெரியல. சில பேர்லாம் சாப்பிடாமே கிடப்பீங்க. நான் டைமுக்கு சாப்பிட்லனாலும் ஒரு 3:30 சாப்பிட்டோன்னு நினைப்பேன். அதே மாதிரி நைட்டு டின்னரும் ஒரு 9:30 10 சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். எப்படியோ டக்குன்னு செஞ்சுருவேன். செய்கிறது தானே பெரிய விஷயம். பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு செஞ்சுட்டோன்னு வைங்களேன், யாரையாவது ஒரு 10 செகண்ட்ஸ் பார்த்துக்கிட்டா கூட போதும், நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் சமையலில் இருப்பேன். பட் அவங்களும் இல்லாத பட்சத்தில் இப்படி ஏதாவது சட்டி குண்டா ஏதாவது எடுத்து விளையாடிக்கிட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கு குண்டானெல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருப்பார். நான் ஒரு பக்கம் சமையல் செஞ்சிட்ருப்பேன். இந்த கேப்சிகம் நான் ஈஸியாக சிம்பிளாக செய்வேன். ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவையான வெங்காயம், அப்புறமா தக்காளி, கேப்சிகம் போட்டு கிண்டுனாலே போதும். அதுக்கு மசாலாஸ்னால் என்ன, உப்பு, மஞ்சள் தூள் கூட நான் அதிகமாக போட மாட்டேன். காரப்பொடி தான் போட்டேன். இதுவே போதும். அது கூட சாப்பாடு கூட
போட்டு லாஸ்ட்டில் வரசி சாப்பிட்டுக்கிட்டேன். இப்படி தான் நான் சாப்பிடுவேன். சிம்பிளாக இருந்தாலும் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் வேறு எந்த பொருளும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அதுவே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணுவாங்களாங்க கூட தெரியாது. நான் இப்படி தான் சாப்பிடுவேன். எனக்கு இதுதான் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும். அப்படி எதுவும் மோசமான அளவுக்குலாம் இருக்காது. எல்லாமே குக்கிங்கில் வந்து நான் வந்து இப்போ தான் கற்றுட்ருக்கேன். எங்கள் அக்காலாம் சின்ன வயசுலேருந்தே சமைச்சிட்ருப்பாள். அவள் இன்னும் சமைச்சிட்டு தான் இருக்கா. பட் நான் இப்போ ஒரு 3 இயர்ஸாக சமைக்கிறதுக்கே முக்கால் அழுதுகிட்டு இருக்கேன். ஏன்டா எவன்டா இந்த சமையலை பொண்ணுங்க தான் பண்ணணும்னு கண்டுபிடிச்சதுன்ட்டு. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்படி அவங்க அம்மா வந்து பேம்பர் பண்ணி வளர்த்துருக்காங்க. அப்புறம் அந்த இப்போ நம்ம வெளியெல்லாம் போனால் நம்மளுக்கு கிண்ணத்தில் தானே சாம்பார் அப்புறம் சட்னி அப்படி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னும் வரைக்கும் அவங்க பண்ணுறாங்க. எனக்கு அந்த ஹேபிட் வந்து சுத்தமாக பிடிக்காது. நம்ம வந்து எப்படி வளர்ந்தோம்னா எது கிடைச்சாலும் திருப்தியாக சாப்பிடணும். அதை நம்ம வந்து சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். ஒரு குழம்பா இருக்கட்டும், நல்ல குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். அப்படி வந்து என் ஹஸ்பண்ட் கிடையாது. டோட்டல் ஆப்போசிட். அவர் எதுவாக இருந்தாலும் அளவாக தான் சாப்பிடுவார். நான் வந்து அப்படியே ஆப்போசிட். நமக்கு எதுனாலும் நறுக்குன்னு நல்லா 4 வாயை போட்டு சாப்பிட்றது தான். இந்த மாதிரி அப்படி ஆட்கள் இருக்கீங்களா? எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கிறேன். ஆனால் வந்து யாருமே அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மாட்றீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேகா நீ இது இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னீங்க. நான் கண்டிப்பாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வீடியோலாம் எப்படி எடிட் பண்ணுங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். இன்னும் நல்ல வீடியோஸ்லாம் எடிட் பண்ண கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா போடுவேன். கண்டிப்பாக நானும் ஒரு நாள் வந்து ஒரு பிளேஸ்க்கு போவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில ஸ்டாப் பண்ணிவிட்டு என் வேர்த்திருக்கிற வேர்வையை மட்டும் பார்த்து என்னடா ஏதோ சுதரிக்கிறது அப்படிமான தெனாலிராமன் படத்தில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே உடம்பு ஃபுல்லாக வேர்த்துருச்சு. இப்போ சென்னையோட கிளைமேட் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி தண்ணியாக ஒழுகுதுன்னா அப்படி தண்ணியாக இருக்குது. எல்லா இடமும் அப்படி தான் இருக்கும். பட் வந்து சென்னையில் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. ஃபேன் போட்டாலும் அப்படி தான் இருக்குது, ஃபேன் போடலைனாலும் அப்படி தான் இருக்குது நிலமை. என்னோடய பையனை பாருங்கள், காலை பிடிச்சி விடவே மாட்டேறான். இப்படி தான் நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது? நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபுட் ரெடி. நம்ம அப்படியே சாப்பாடு உள்ள தட்டி பரட்டி அடிக்க வேண்டியதான், வாயில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். தனியாக இருந்தேன்னா இப்படி தான். தனியாக எனக்குன்னு ஒரு டீயை போட்டுக்கிட்டு அப்புறமா எனக்குன்னு சாப்பாடை தனியாக செஞ்சு சாப்பிட்ருவேன். எனக்கு சாப்பிடாமலாம் அப்படியே இருக்கிறது தான் பிடிக்காது. எதையாவது செஞ்சு தின்னுட்டு அப்படியே படுத்துறது. அப்புறம் என் குழந்தையும் படுக்க வச்சுட்டு நானும் படுத்துட்டேன். லைஃபு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரில. ஆனால் எதுலையாவது சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. எனக்கு நல்லா வந்து சமையலில் அப்படி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா கிடையாது. டெய்லரிங் அவ்வளோ இன்ட்ரெஸ்டானா கிடையாது. ஆனால் எல்லாமே தெரியும். எல்லாத்துலேயும் இப்போ இன்ட்ரெஸ்டடாக செய்கிற அந்த மாதிரி கேட்டகரி நான் கிடையாது. எல்லாமே தெரியும். தெரிஞ்சுமே லாங்குவேஜஸ் நிறையா தெரியும். எல்லாம் தெரிஞ்சுமே நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களா எப்படின்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பாய்.